Introducing the greatest warrior of all time in India, Chhatrapati Shivaji Maharaj. அவர் மகாராஷ்டிராவில் பிறகுறாரு. இவர் தான் கிரேட்டஸ்ட் வாரியர் இன் இந்தியா அகெனிஸ்ட் ஆல் கிங்டம். எல்லா வீரரோட இவர் பெரிய கிங்டமாக வளர்த்தாரு. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான முஸ்லிம்ஸ் வாரியர்ஸை வளர்த்தாரு. கிட்டத்தட்ட ஹீரோ அளவு, ஹீரோக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இவருக்கும் ஃபேன் பேஸ் உருவானாங்க. வண்டி மேலே, கார் மேலே, பைக் மேலே இப்போ கூட இவருக்குன்ட்டு ஒரு அடையாளம் வளர்த்து வச்சுக்கினாரு. இவர் நேற்று தான் பிறந்தார். அப்படின்னா 18th February 1930 தான் பிறந்தார். இவர் தான் கிரேட்டஸ்ட் வாரியர் இன் எவர். ஏன்னா இவர் ஸ்டார்டிங்லேயே பிறகுறாரு. ஃபேமிலியில் ஒரே மகன் சொல்லலாம், மற்றவங்க இறந்துட்டாங்க. எதுக்குன்னா அது எதுவும் அவங்க ரீசன் குழந்தை இல்லை. பட் இவங்க அப்பா அம்மா இவரை வளர்த்தது. ஜூலையில் இவர் மகுட சுட்டப்படுறார் ராஜரண்டு. திருப்பியும் இவர் கடைசியாக இவர் டிஃபீட் ஆனது கிட்டத்தட்ட 15,000 வீரர்களோட ராஜ்புத் மகாராஜோரு வந்து அட்டாக் பண்ண இடத்துல இவர் ஃபஸ்ட்டு தோல்வியே தோல்றாரு. திருப்பி ஒரு லேடி ஃப்ரம் கர்நாடகாலேருந்து ஒரு லேடி அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ இவர் டிஃபீட் ஆவார். மற்ற டைம் எப்பயுமே இவர் டிஃபீட் ஆக மாட்டார். இவர் முகல் எம்பரர், இவர் மாதிரி ஆண்டவர் யாரும் இல்லை, எல்லோரும் டிஃபீட் பண்ண. லேடி எதுக்குன்னா, லேடி வந்து அட்டாக் பண்ண இடத்துல அவர் சொல்லுவாராம், நான் எந்த லேடியும் எந்த பொம்பளையும் எங்கள் அம்மா சொல்லது எந்த பொம்பளையும் சரிசமமாக நான் முன்னாடி நின்று நான் போர் எடுக்க மாட்டேன்ட்டு சொல்லுவாராம். அதனாலேயே அவர் இன்ன வரையும் எந்த லேடி கூட முன்னாடி போர் நின்று ஜெயிச்சதே சரித்திரம் இல்லை. அவர் ஜெயிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசில் நீங்கள் யாருக்கூடையும் போர் முன்னாடி நின்று ஒரு பொம்பளைய ஒரு அம்மாவை நினச்சி, முன்னாடி யார் நின்னாலும் ஒரு அம்மா நிற்கிறாங்கன்னு நினச்சி நீ போர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி மகாராஜுக்கு கிட்ட 5,000 முஸ்லீம் சோல்ஜர்ஸே வளர்த்து வச்சுருந்தார். ஏன்னா அவர் எந்த ரிலிஜனும் எந்த இதையும் அவர் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கல. எல்லா ரிலிஜனும் ஒன்று தான் சொல்லி தான் அவர் சோல்ஜர்ஸில் அவங்க சைனியத்தில் வளர்த்து தான் வச்சுருந்தார். அவர் எந்த இதுலேயும் டிஸ்கிரிமினேஷன் பார்த்ததில்லை. சிவாஜி மகாராஜ் என்றைக்கும் தோற்றதே அந்த லேடி கையில் ஒன்று தான். அதுவும் வீரம் எதுவும் தோற்றதில்லை. அம்மா சொன்ன வார்த்தைக்கோசரம் நேருக்கு நேர் போரே எடுக்கலை. போர் எடுத்திருந்தா அது வேறு மாதிரி. சிவாஜி மகாராஜ் இப்போ கூட கடவுளாக கொண்டாடுறாங்க, கடவுளாக பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு இந்து இண்டஸ்ட்ரி, ஒரு இந்து சமத்துவம், ஒரு சனாதன தர்மத்தை மேலே கூட்டின்னு போனது அதில் ஒருத்தர் சிவாஜி மகாராஜ். அவர் கடவுளாக இப்போ கூட மகாராஷ்டிராவில் நிறைய ஊரில் இப்போ கூட கொண்டாடினே தான் இருக்கிறாங்க. ஜெய் சிவாஜி, ஜெய் பவானி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கைஸ். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தீம் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வெல்கம் கிட்டாக 2 இது, வெல்கம் கிட் 1, வெல்கம் கிட் 2 இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 28 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி இது கிட்டத்தட்ட 250 rupees நீங்கள் டிஸ்கவுண்ட்டாக அர்ன் பண்ண முடியும். ஏன்னா இது அவ்வளோ ஒர்த்து. மாமூலி க்ராசரி ஐட்டம்ஸில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வெல்கம் கிட் 1, வெல்கம் கிட் 2 கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது லிங்க்கில் குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், திருப்பியும் அதிகமான A to Z ப்ராடக்ட், பேக்கரி, வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்டும் இதில் கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் டைரெக்டாக போயிட்டு பை மோட்
இல்லை கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது கைஸ், கீழே போய் வாங்கினா இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கும். திருப்பி வெல்கம் கிட் கீழே இருக்குது, திருப்பியும் கம்பேர் பண்ணி கீழே வாங்கிக்கோங்க.